இந்தியா MRF-8 டெண்டர் மூலமா 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க போறாங்க. இந்த 114 ரஃபேலுக்கு பிரான்ஸோட மிக்கா மீட்டியர் மாதிரி ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வேணுமா, இல்ல இந்தியாவோட அஸ்த்ரா மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 போதுமானு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் முக்கியமான ஆயுதங்கள்னு பார்த்தோம்னா அது PVR ஏர் டு ஏர் மிசைல்ஸ் தான். இப்போ பிரான்ஸ் அவங்களோட மிசைல்ஸை தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. ஆனால் இந்திய விமானப்படைக்கு உள்நாட்டு மிசைல்ஸ் மேலே தான் அதிக கவனம் இருக்குது. பிரான்ஸோட ஷார்ட் ரேஞ்ச் PVR மிக்கா NG மிசைலை பற்றி பார்க்கலாம். மிக்கா மிசைல்ல இருந்து அப்டேட் பண்ணது தான் மிக்கா NG. மிக்காவை விட மிக்கா NGயில் ரேஞ்ச் 40% அதிகமாக இருக்குது. அதாவது மிக்கா NGயோட ரேஞ்ச் வந்து 60லேருந்து 80 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதே மிக்கா NGல 84லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த மிசைல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை தான். ஆனால் ரஃபேல்ல இன்னொரு மிசைல் இருக்கு, அதுதான் மீட்டியர். இப்போ மீட்டியர் மிசைலை பற்றி பார்க்கலாம். மீட்டியர் மிசைல் ஒரு ஒர்த்தான PVR ஏர் டு ஏர் மிசைல் தான். இதோட ரேஞ்ச் மட்டும் 120லேருந்து 200 கிலோமீட்டர் இருக்கு. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் மார்க் 4 வேகத்தில் இதால போக முடியும். இந்த மிசைலை முக்கியமா யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், ஸ்வீடன், இந்தியா மாதிரி பல நாடுகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஒர்த்தான PVR மிசைல் தான். இப்போ இந்தியாவோட அஸ்த்ரா மிசைலை பத்தி பார்க்கலாம். இப்போ அஸ்த்ரா மார்க் 1A பத்தி பார்க்கலாம். இதோட ரேஞ்ச் 80லேருந்து 110 கிலோமீட்டர் இருக்கு. இதோட ஸ்பீட் மட்டும் மார்க் 4.5 வேகத்தில் இதால போக முடியும். அதாவது ஒளியை விட 4.5 மடங்கு வேகத்தில் இதால போக முடியும். இதால 15 கிலோ ஹை எக்ஸ்ப்ளோசிவ இதோட வார் ஹெட்ல எடுத்துட்டு போக முடியும். அதே நேரத்தில் இப்போ அஸ்த்ரா மார்க் 1 மிசைலை இந்திய விமானப்படையில இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம அஸ்த்ரா மார்க் 2 இருக்கு, அஸ்த்ரா மார்க் 3 இருக்கு. அஸ்த்ரா மார்க் 2 ஓட ரேஞ்ச் 160 கிலோமீட்டரா இருக்கும். அஸ்த்ரா மார்க் 3 ராம்ஜெட் டெக்னாலஜியோட 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இதால போக முடியும். இந்த அஸ்த்ரா மிசைல்ஸ் தான் இந்தியாவோட PVR டெக்னாலஜிக்கு ஒரு பவர்ஃபுல்லான மிசைல்ஸா இருக்கு. இப்ப பிரான்ஸோட நோக்கம் என்னன்னா ரஃபேல வாங்குற எல்லா நாடுகளுமே அவங்களோட மிசைல்ஸை தான் பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்தியா சொல்றது இப்ப பாதுகாப்புக்கு நம்ம மிசைல்ஸை தான் பயன்படுத்தணும்னு இந்தியா சொல்றாங்க. இப்ப இந்த அஸ்த்ரா மிசைல்ஸை நம்ம பயன்படுத்தினாதான் நம்ம கிட்ட இருக்கிற PVR டெக்னாலஜி டெவலப் ஆகும். நம்ம மிசைல்ஸை பயன்படுத்த தான் அதை வந்து நம்மளால அப்டேட் பண்ண முடியும். நம்ம மிசைல்ஸை பயன்படுத்தலைன்னா அது குப்பை மாதிரி தான் இருக்க போகுது. அதுவும் வந்து நம்ம ரஃபேல்ல மட்டுமே அஸ்த்ரா மிசைல்ஸை பயன்படுத்த போறது இல்ல. நம்ம Su-30 மார்க் 1A தேஜாஸ் மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ்ல வந்து நம்ம அஸ்த்ரா மிசைல்ஸை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஒரே மிசைல்ஸை எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸ்லயும் பயன்படுத்துறதுனால நம்ம IAF-க்கு அளவாட சுமை கம்மியாகும். அவங்களால ஈஸியா மிசைல்ஸை ஸ்டாக் வச்சுக்க முடியும். இப்போ இந்தியாவில் பயன்படுத்துகிற ரஃபேலுக்கு மிக்கா மிசைலை இப்போதைய தேவையா நம்ம பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் நம்ம அஸ்த்ரா மார்க் 2 மார்க் 3 மிசைல்ஸை மட்டும்தான் பயன்படுத்துவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரஃபேலுக்கு மிக்கா NG மாதிரி பிரான்ஸோட மிசைல்ஸே பயன்படுத்தணுமா, இல்ல அஸ்த்ரா மிசைலே நம்மளுக்கு போதுமானு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.